நான் சொன்னது போல உங்களை தவிர தமிழை விட்ட எனக்கு எதுவுமே படித்தது தமிழ், பிறந்து வளர்ந்தது தமிழ்நாடு, சென்னை தெரியாது. முயற்சி தான். ஆனால் தேவன் இன்றைக்கு இந்த தெலுங்கு வார்த்தைகள் எல்லாம் நான் கற்றுக்கிற நாட்களிலே ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஆனால் இன்றைக்கு கன்னடாவில் பாடுறோம், தெலுங்கில் பாடுறோம், மலையாளத்தில் பாடுறோம்னா யோசிச்சு பாருங்க, தேவன் இருக்கிறாரா இல்லைங்களா? ஹல்லேலூயா. 2025 உங்களை கண்மணி போல இன்றைக்கும் நடத்தி கொண்டு இருக்கிறார். உற்சாகத்தோடு இருக்கு. நீங்க உற்சாகமா இருந்தாதான் நாங்க உற்சாகமாக பிரசங்கிக்க முடியும். ஹல்லேலூயா. உங்களுக்கு தெரியாது, நான் அடிக்கடி சொல்லுவேன், நைட்ல தேவனிடத்துல கேட்டு தான் செய்தியை எடுத்துக்கொண்டு வருகிறோம். அப்போ தேவன் உங்களோடு பேசுகிறார். இன்றைக்கு ஆரம்பத்திலேயே உங்களுடைய ஊழியக்காரர் சொன்னது போல உங்கள் இருதயத்திற்கு ஏற்ற செய்தியா இருக்கணும்னு ஜெபித்தார். எத்தனை பேர் அதை வாட்ச் பண்ணீங்கன்னு தெரியல. தேவன் நம்மோடு எப்படி பேசுறாரு தெரியுங்களாங்க? இந்த மாதிரி ஊழியக்காரர்கள் மூலியமாக, வசனத்தின் மூலியமாக பேசுகிறவராக இருக்கிறார். இன்றைக்கு நான் உங்களுக்கு கொண்டு வந்த செய்தி என்ன தெரியுங்களா? இருதயத்தை குறித்து தான். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உங்க ஊழியக்காரர் வாயிலிருந்து இருதயத்திற்கு ஏதுவான வார்த்தையை வெளிப்படுத்தணும்னு கேட்டாங்க. உங்களுக்கு செய்தியே இன்றைக்கு இருதயத்தை குறித்து தான். ஏன்னா நம்ம இந்த 2025 வருஷத்தை இன்றைக்கு கடைசி இந்த வாரத்தில் இருக்கிறோம். இன்னும் ஒரு வாரம் இருக்கிறது. ஆனால் தேவன் பாருங்க, இன்றைக்கு இந்த சமுதாயத்திலே அநேக இடங்களிலே எத்தனையோ மரணத்தை நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம். அநேக இடங்கள்ல நியூஸ் பேப்பர் வாசிக்கிறீங்களா இல்லையான்னு தெரியல, எத்தனையோ பேர் கொடூரமான மரணங்கள் இன்றைக்கு நிகழ்ந்து கொண்டு இருக்கிறது. ஆனால் தேவன் உங்களையும் என்னையும் இந்த இடத்திலே நம்மை எப்படி வச்சிருக்கிறாங்க? கண்மணி போல வழி நடத்துகிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஏன்னா நாங்க ஒவ்வொரு நாளும் மருத்துவமனையில் இருக்கிற தொட்டு இந்த மரணத்தை தினமும் நாங்கள் ருசி பார்க்கிறவர்களாக இருக்கிறோம், பார்க்கிறோம். அது எவ்வளவு துக்கமான காரியம் தெரியுங்களா? ஆனா நம்மளை பாருங்க, தேவன் எப்படி வச்சிருக்கிறார் பாருங்க. நல்ல ஆடை உடுத்தி நல்ல வஸ்திரங்களை போட்டு நீங்க அழகா இருக்கிறீங்க. ஹல்லேலூயா. அப்ப தேவன் எவ்வளவு பெரியவர் பாருங்க. இன்றைக்கு நம்ம அந்த இருதயத்தை குறித்து தான் பார்க்க போகிறோம். எபிரேயருடைய புஸ்தகம் 3வது அதிகாரம் 12வது வசனத்தை நம்ம வாசிக்கிறோம். ஹல்லேலூயா. நீங்கள் எச்சரிக்கையாயிருங்கள். இந்த 12 மாதம் 2025 கடந்து வந்திருக்கிறோம். 2025 எத்தனையோ சம்பவங்களையும் நாம் பார்த்திருக்கிறோம். ஆனால் தேவன் பாருங்க, இன்றைக்கு நம்ம என்ன சொல்றாரு பாருங்க, அவ்விசுவாசம் உள்ள பொல்லாத இருதயம் உங்களில் ஒருவனுக்குள்ளும் இராதபடிக்கு நீங்கள் எச்சரிக்கையாயிருங்கள். ஹல்லேலூயா. அவ்விசுவாசம் உள்ள இருதயம் நம்மளுக்குள்ள இல்லாம பார்த்துக்கணும். அப்போ இந்த இருதயம் தாங்க நம்மள எல்லாவற்றிலும் தவறான காரியங்களை நமக்கு கொண்டு வந்து சேர்க்கிறதாக இருக்கிறது, வெளிப்படுத்துறதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. நம்முடைய இருதயம் எப்படிப்பட்டது பாருங்க. எதனால நம்ம பாவத்துல விழுறோம்? இந்த இருதயத்துல தாங்க பொல்லாத எண்ணங்கள் இருப்பதாக வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. எரேமியாவின் புஸ்தகம் 17வது அதிகாரம் 9வது வசனம் எடுத்து படிக்கல. எரேமியாவின் புஸ்தகம் 17வது அதிகாரம் எல்லாவற்றை பார்க்கிலும் இருதயமே திருக்குள்ளதும் மகா கேடுள்ளதுமாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. அப்போ தேவன் நம்மை எப்படி வைக்கணும்னு ஆசைப்படுறாருங்க? அவரை நாம் துதிக்க வேண்டும், அவரையே நாம் சார்ந்து இருக்க வேண்டும் என்பதுதான் தேவனுடைய விருப்பம். ஆனால் இந்த இருதயம் என்ன பண்றது பாத்தீங்கன்னா, இந்த உலகத்தினுடைய இச்சைகளுக்கு, இந்த உலகத்தினுடைய எல்லா காரியங்களுக்கும் நம்மை நடத்துவதாக இருக்கிறது. மகா கேடுள்ளதும் இருக்கிறது. அப்ப நீங்க
எதை முதலாவது ஒழுங்குபடுத்தணும்? இருதயத்தை தாங்க. உங்க இருதயத்திலிருந்து தான் எல்லாமே வெளிப்படுகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கும் நம்ம தேவனை விட்டு தூரமா இருக்கிறோம்னா எதுக்கு காரணம்? 52 வாரம் ஒரு வருஷத்துக்கு செய்தியை அநேக ஊழியக்காரர்கள் உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கிறார்கள். நம்ம நடக்கிறோமா? சொல்லுங்க, நடக்கிறோமா? ஒன்றும் பெரிய விஷயம் இல்லைங்க. இந்த இருதயம் தாங்க திருக்குள்ளதும் மகா கேடுள்ளதுமாய் இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மத்தேயுடைய புஸ்தகம் 15வது அதிகாரம் 19 படிக்கல. மத்தேயு எப்படியெனில் இருதயத்திலிருந்து பொல்லாத சிந்தனைகளும் கொலைபாதகங்களும் விபச்சாரங்களும் வேசித்தனங்களும் கலவரங்களும் பொய் சாட்சிகளும் தூஷணங்களும் புறப்பட்டு வரும். பாருங்க, எங்க இருந்து வருது? இருதயத்தில் இருந்து பொல்லாத சிந்தனைகள். நம்ம உள்ளத்துல உண்மையிலே என்னைக்குன்னா நல்ல சிந்தனைகள் வருதா? யோசிச்சு பாருங்களேன். நம்முடைய சொந்தக்காரங்க கிட்ட பழகிறதுல இருதயத்துல இருந்து நல்ல சிந்தனை வருதா? பெண்ணுக்குரியவர் வந்தாக்கா ஆண் சரியா பேசுறது இல்லை. ஆண் வீட்டாரை சேர்ந்தவங்க வந்தா பெண் வீட்டுல பெண் சரியா பேசுறது இல்லை. குடும்பத்துல குழப்பம். எது? நம்முடைய சிந்தனைகள். ஹல்லேலூயா. கொலை பாதகங்களும். நம்ம என்னைக்கு நல்லது நினைக்கிறோமாங்க? ஒருத்தர் விரோதம்னு நமக்கு தெரிஞ்சிட்டா அவங்களை இன்னும் விரோதத்துக்குள்ளாக தான் நம்ம கொண்டு போறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னது போல நம்முடைய இருதயத்துல அவர் நம்மோடு இருக்கிறார்னா நம்மளுடைய செய்கைகள் அப்படி இருக்குமா? நடத்தைகள் அப்படி இருக்குமா? வாரம் வாரம் செய்தி கேட்கிறோம். வாரம் வாரம் ஊழியக்காரர்கள் இந்த வேதாகமத்தில இருந்து வசனத்தை தேர்ந்தெடுத்து தான் உங்களுக்கு எடுத்து வந்து விதைக்கிறாங்க. ஆனால் அதை அறுவடை செய்யறாங்கன்னா ரொம்ப கஷ்டம். கேட்கறதோடு சரி, அதை நம்ம விட்டுறோம். அப்ப நம்ம இருதயம் தான் நம்முடைய வாழ்க்கையிலே தேவனிடத்திலே நாம் போய் சேர்வதற்கும் சேராமல் போவதற்கும் காரணமாக இருக்கிறது. இந்த இருதயத்திலிருந்து தான் களவுகளும் பொய் சாட்சிகளும் தூஷணங்களும் புறப்பட்டு வருகிறது. அப்ப முதலாவது நம்ம என்ன செய்யணும்? இந்த இருதயத்தை தான் சுத்திகரிக்கணும். நீங்க வஸ்திரங்கள் போடுறதுனாலயோ பர்ஃபியூம் அடிக்கிறதுனாலயோ மேக்கப் செட் யூஸ் பண்றதுனாலயோ ஒரு பலனும் இல்லை. இந்த இருதயத்தை நாம் சுத்திகரிக்க வேண்டும். இந்த இருதயத்தை நீங்கள் சுத்திகரித்தீர்கள் என்று சொன்னால் தேவனுடைய ஆசீர்வாதங்களை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். தேவன் நம்ம இடத்துல பெரியதா ஒன்றுமே கேட்கலங்க. அவர் சொன்ன 2 கற்பனைகள் உங்களுக்கு தெரியும். நீ உன்னிடத்தில் அன்பு கூறுவதை போல பிறரிடத்தில் அன்பு கூறுவாயாக. செய்யணுமா? 2 தான் சொன்னார். நம்முடைய வாழ்க்கையிலே நம்ம அனுதினமும் எத்தனையோ பிரச்சனைகள், போராட்டம், எத்தனையோ நிந்தைகளை நம்ம அனுபவிக்கிறோம். அதிலிருந்து கடந்து போவதற்கு எத்தனையோ காரியங்களையும் நாம் யோசித்துக் கொண்டிருக்கிறோம். ஆனால் தேவன் சொன்ன வார்த்தைகளை நாம் கடந்து செல்கிறோமா என்று சொன்னால் இல்லை, கஷ்டம். என்னுடைய வாழ்க்கையில நீங்க ஒரு சாட்சியை சொல்றேன். மிகப்பெரிய ஒரு போராட்டம் வந்தது. ஐயா ஒரு இடத்துக்கு செய்திக்காக அனுப்பிச்சார். அந்த இடத்துக்கு போனோம். நைட்டு 9-10 மணி ஆயிடுச்சு. பிரச்சனை, போகவே முடியாது. நான் எப்படியாச்சும் அந்த இடத்துல செய்தி கொடுத்துட்டு பார்த்துக்கலாங்க. போகவே முடியல. மனசு உடைஞ்சு போனேன். ஆனால் எனக்குள்ளாக ஒரு விசுவாசம், தேவனே நான் உண்மை குறித்து அநேகருக்கு சொல்றேனே, நான் ஏன் இந்த நேரத்தில் விழுந்து போறேன்? என்னுடைய பலவீனம் என்னை சாத்தான் இப்படி நடத்துகிறானா என்று கேட்டு முழங்கால் படியிட்டு ஜெபித்தேன். அந்த ஊழியக்காரருக்கு போன் செய்து, ஐயா இந்த முறை என்னால செய்திக்கு வர முடியல, என்னை மன்னிச்சிருங்கன்னு சொல்லிட்டேன். திரும்பவும் போய் என்னுடைய வீட்டிலே முழங்கால் படியிட்டு ஜெபித்தேன். தேவன் என்னோடு பேசினார், என்னை இன்றைக்கும் நடத்தி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. நமக்கு பிரச்சனை வரும்போது, போராட்டம் வரும்போது, நீ கண்ணீரோடு இருக்கும்போது தேவனுடைய வார்த்தையை விதைப்பே ஆனால் உமக்கு வெற்றி நிச்சயம். ஹல்லேலூயா. ஆனா எனக்கு பிரியமானவர்களே, நான் சொல்றேன் பாருங்க, நமக்கு பிரச்சனை போராட்டம் வரும்போது சாத்தான் எங்க பிடிப்பான் தெரியுங்களா? அவங்கள இங்க பிடிச்சிடுவான், இங்க நெருக்கிடுவான். நம்முடைய இருதயத்தை தான் பிடிக்கும். நீங்கள் எல்லாம் கேட்கலாம், பிரெயினுக்கும் இருதயத்துக்கும் என்ன? பிரெயின் அப்போ இல்லையா ஒண்ணுமே, மூளை அப்படின்னு சொன்னால் 2மே கனெக்டிவிட்டி உள்ளது. ஆனால் இங்கிருந்து என்ன நம்ம நினைக்கிறோமோ அதுக்குத்தான் கட்டளை கொடுக்கிறதாக இருக்கிறது. காரணம், இந்த நம்முடைய
எல்லா சரீரத்தினுடைய உடல் பாகங்களுக்கும் ரத்தம் கொண்டு செல்வது இருதயமாகத்தான் இருக்கிறது. ஹல்லேலூயா. அப்ப நமக்கு பிரச்சனை வரும்போது, போராட்டம் வரும்போது, கண்ணீரோட இருக்கும்போது, யாருக்கிட்டனா மனஸ்தாபம் வரும்போது நம்ம என்னங்க செய்யணும்? நான் சிம்பிளா 2-3 தான் சொல்லி கொடுக்குறேன், அதை மட்டும் கற்றுக்கொள்ளுங்க. நீங்க கண்டிப்பா ஜெயத்தை பெறுவீர்கள், வெற்றியை பெறுவீர்கள். ஹல்லேலூயா. என்னுடைய வாழ்க்கையில நான் செய்தது மிகப்பெரிய மன துக்கம். நாளைக்கு காலையில செய்தி கொடுக்கணும், நைட்டு நானும் 7 மணி 8 மணி 9 மணி எப்படியாச்சும் முடிச்சு செய்திக்கு போயிடலாம். இது வரைக்கும் நான் தவற விட்டதில்லை. எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் போயிட்டு வந்துடுவேன். ஆனால் என்னால் போக முடியல. அவரிடத்துல போன் செய்து சொன்னேன். காலையில வரைக்கும் முட்டி போட்டு தேவ சமூகத்திலே ஜெபித்தேன். என் ஆண்டவர் எனக்கு விடுதலை கொடுத்தார், என்னை இன்றைக்கும் நடத்தி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. உற்சாகமா ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. அப்போ பாருங்க, நமக்கு பிரச்சனை போராட்டம் வரும்போது, கண்ணீரோடு இருக்கும்போது நம்ம என்ன நினைக்கிறோம் தெரியுங்களா? யாரை பிடிக்கலாம், யாரை வச்சு இந்த காரியத்தை நம்ம மேற்கொள்ளலாம், எந்த அரசியல்வாதி சப்போர்ட்னால இதுல இருந்து வெளியில வரலாம். நீங்கள் இப்படி நினைப்பீர்களே ஆனால், என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினுடைய நாமத்தினாலே இன்றைக்கும் செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கின்ற உங்களுக்கு நான் சொல்ற ஒரே காரியம், நீங்க தோல்வி அடைவீர்கள். ஹல்லேலூயா. யாரை பிடிச்சிக்கணும்? இயேசு. சொல்லுங்க வாயை திறந்து. சில பேருக்கு என்ன தெரியுங்களா, இந்த சமுதாயத்துல என்ன நடக்குதுன்னே தெரியறது கிடையாது. வீடு, அந்த வீட்டு ஒரு வட்டத்துக்குள்ளேயே தான் இருப்பாங்க. வெளியே இருக்கிறதெல்லாம் கணவர் பார்த்துப்பார். அவர் என்ன ஆனாலும் அவங்களுக்கு பிரச்சனை இல்லை, வீட்டுக்கு தேவையானதை கொடுத்துட்டா அவர்களுடைய சரீரத்திலே ஒரு பிரச்சனை, அவர்களுக்கு ஒரு பிரச்சனை வரும்போது தான் தேவனை அவர்கள் தேடுபவர்களாக இருப்பார்கள். ஹல்லேலூயா. நான் மருத்துவமனையில் இருக்கிறது சொல்றேன், எந்த இடத்துல எந்த பேஷண்ட்டை பார்த்தாலும் எனக்கு பிரியமானவர்களே ஒரு சின்ன ஜெபத்தை அந்த இடத்துல செய்வேன். ஹல்லேலூயா. அதனால தான் எனக்கு பிரச்சனை வந்த போது எல்லாரும் சோர்ந்து போனார்கள். ஆனால் நான் மாத்திரம் தேவ சமூகத்திலே ஒரே ஒரு வார்த்தையை சொன்னேன். ஆண்டவரே, நான் புறஜாதியிலே இருந்தபோது எனக்கு உன்னை குறித்து ஒன்றுமே தெரியாது. உன்னை நான் கேலி செய்திருக்கிறேன், உன்னை குறித்து தவறான பாடல்களை பாடியிருக்கிறேன். என்னுடைய கல்லூரி நாட்களிலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை குறித்து தவறான வார்த்தைகளினாலே பாடலை பாடியிருக்கிறேன். ஹல்லேலூயா. பீச் பிரசிடென்சி காலேஜ் தெரியும் எல்லாருக்கும். அந்த இடத்துல நான் காம்பவுண்ட் சுவர் மேல உட்கார்ந்து இயேசுவை குறித்து தான் தவறா பாடுவேன். எனக்கு பிடிக்காது. ஏன்னா நான் ஒரு ஐயப்பன் பக்தன். ஹல்லேலூயா. அப்ப எப்படி இயேசுவை பிடிக்கும்? அதுவும் கெட்ட கெட்ட வார்த்தையினாலே. ஹல்லேலூயா. அப்படியாப்பட்ட என்னதான் தேவன் இன்னைக்கு எங்க நிறுத்தி இருக்கிறார்? ஹல்லேலூயா. உங்களையும் கொண்டு வந்திருக்கிறார், என்னையும் கொண்டு வந்திருக்கிறார். நம்மளை ஆசீர்வாதமாக நடத்த வேண்டும் என்பதுதான் என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினுடைய விருப்பமாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. அதனால தாங்க அவர் தன் ஒரே பேரான குமாரனை நமக்கு ஜீவாதார பலியாக கொடுத்தார் என்று நாம் பார்க்கிறோம். இதெல்லாம் எப்படி தெரியுமா? நீங்க எல்லாம் பாக்குறீங்க, இன்னைக்கு கேட்டுட்டு செய்திய வசனத்தை படிச்சுட்டு யாருக்கோ எங்கேயோ என்னமோ நடந்ததுன்னு நினைக்கிறோம். யோசிச்சு பாருங்க, உங்க வீட்டில் இருக்கிற ஒரு பொருளை நீங்க யாருக்குன்னா கொடுத்துருவீங்களா? அதுக்கே 100 முறை யோசிப்பீங்க. கொடுக்க மாட்டீங்க. ஐயா கொடுனாலும் அம்மா கொடுக்கறது இல்லை. ஹல்லேலூயா. ஆனால் தேவன் நாம் பாவத்தில் இருந்து வெளிவர வேண்டும், பாவத்தில் இருந்து நம்மை உயிர்ப்பிக்க வேண்டும், நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தன் ஒரே பேரான குமாரனை நமக்கு ஜீவாதார பலியாக கொடுத்தார் என்று வேதத்திலே நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அப்ப நம்ம தேவனை பிடிச்சிருக்கோமா இல்லையா? சாத்தான் எங்க பிடிப்பான் தெரியுமா? இங்க இருதயத்தை தான் பிடிப்பான். அதனால பிரச்சனை வரும்போது, போராட்டம் வரும்போது, எனக்கு பிரியமானவர்களை, தயவு செய்து யாரையும் தேடி போவாதீங்க. அரசியல்வாதியை தேடி போவாதீங்க. ஊழியக்காரரை தேடி போங்க. ஊழியக்காரர் சொல்லுகின்ற வார்த்தைகளின்படி ஜெபிக்க பழகுங்க. உங்களுடைய குடும்பம் ஆசீர்வாதமாக இருக்கும், உங்களுடைய சரீரம் பலனோடு இருக்கும், எல்லா நோய்களுக்கும் உங்களை விலக்கி பாதுகாத்துக் கொள்வார். நம்மிடத்திலே மருந்து இருக்குதுங்க, நம்மிடத்திலே எல்லா ஆசீர்வாதங்களும் இருக்குது. நம்ம தாங்க அதை எடுத்து பயன்படுத்துறது இல்லை. அதனால தான் என்னுடைய வாழ்க்கையில நடந்ததை சொன்னேன். மிக
என்கிட்ட அந்த ஊழியக்காரர் சொன்னாரா என்னன்னு தெரியல. அவர் என்கிட்ட சொன்னார், ஐயா நான் வெளியே போறதுக்கு நான் வேற இடத்துக்கு போறதுக்கு தயாராயிட்டேன், என்னுடைய சபைக்கு நீங்க வருவீங்கன்னாரு. மிகவும் துக்கமான காரியம். யோசிச்சு பாருங்களேன், வேற இடத்துக்கு அவங்க ஆயத்தமா இருப்பாங்க, நம்ம போலன்னா எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. அப்ப எவ்வளவு துக்கமா இருக்கும். ஏங்க இந்த ஊழியம் என்பது ஏதோ சும்மா வருமானத்துக்காக, ஏதோ ஜனங்களை சேர்த்துக் கொள்வதற்காக அல்லங்க. மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம், மிகப்பெரிய ஒரு கடினமான காரியம் இது. நீங்க எல்லாம் அங்க உட்கார்ந்து கேட்டுட்டு இருக்கீங்க, இங்க மைக்கு கொடுக்குற 10 வார்த்தை பேசி பாருங்களேன். பேச நினைச்சது கூட பேச முடியாது. நான் செய்தி கொண்டு வருவேன், நான் கொடுத்ததை விட வேற எதை குறித்து பேசிட்டு இருப்பேன். ஹல்லேலூயா. அப்போ என்னோடு தேவன் பேசிய வார்த்தை, மகனே நீ கலங்காதே, நான் உன்னோடு இருக்கிறேன். ஹல்லேலூயா. ஏன்னா நான் கண்ணீரோட இன்னைக்கு சொன்ன, ஆண்டவரே எனக்கு ஒன்றுமே தெரியாது, நான் யார் இடத்துல போவேன், என்னுடைய ரிலேஷன் எல்லாம் இருக்கிறாங்க, ஆனால் யார் இடத்திலும் போனாலும் நாம் வெட்கப்பட்டு போக வேண்டிய சூழ்நிலை தான் நமக்கு வரும். ஹல்லேலூயா. எல்லாரும் வந்துட்டாங்க, நான் வீட்டில் இருக்கிறாங்க, சொல்றாங்க. நான் மாத்திரம் ஒரு 2 o'clock இருந்து விதிகாலையில் 3-4 மணி வரைக்கும் முழங்கால் படிக்கிட்டு ஜெபித்தேன். என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்னோடு பேசினார், நான் உன்னோடு இருக்கிறேன். ஹல்லேலூயா. பாருங்க உங்க வசனம் பாருங்க, கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, அவர் உன்னை ஆதரிப்பார். ஹல்லேலூயா. அவர் மேல பாரத்தை வச்சுட்டு முட்டி போட்டு படுத்து தூங்கிட்டேன். காலையில பார்த்தா நல்ல செய்தி. ஹல்லேலூயா. அப்ப ஜெயம் யார் இடத்திலிருந்து வரும்? கர்த்தரிடத்திலிருந்து வரும். நம்ம எல்லாம் எவ்வளவு விசேஷித்தவர்கள் தெரியுமா உங்களுக்கு? நீங்க அதெல்லாம் மறந்துட்டு தான் இந்த 2025 12வது மாதத்திலும் எதையோ கதை சொல்லுவார், ஐயா எப்போ ஆமேன்னு முடிச்சுட்டு வீட்டுல போய் நல்ல சுவையான குழம்பு வச்சு சாப்பிடலாம். ஹல்லேலூயா. ஆனால் தேவன் உங்களோடு அனுதினமும் பேசுகிறவராய் இருக்கிறார். ஒவ்வொரு வாரமும் ஊழியக்காரர்களுக்கு எத்தனையோ பிரச்சனை உண்டுங்க. அவங்க குடும்பத்தில் போய் பார்த்தீங்கன்னா கண்ணீர் தான், கஷ்டம் தான். ஆனால் உங்களுக்கு வரும்போது உங்களை உற்சாகப்படுத்தும்படியாக தேவனிடத்திலே கேட்டு தேவனுடைய வார்த்தையை கொண்டு வந்து சேர்க்கிறார்கள். ஹல்லேலூயா. நான் விசுவாசிக்கிறேன், இந்த சபையில இனிமே யாருடைய சப்போர்ட்டையும் தேடி போக மாட்டீங்க. உனக்கு பிரச்சனையா, உனக்கு போராட்டமா, என்ன செய்யணும்? வாய் திறந்து சொல்லுங்களேன், முழங்கால் படிட்டு ஜெபிங்க. உங்ககிட்ட ஒன்றுமே இல்லைன்னு தயவு செய்து கலக்காதீங்க. நான் வறுமையில இருக்கிறேன், இந்த ஐயா மைக்க பிடிச்சி பேசிட்டாரு, ஜெபித்து பாருங்க. உங்க முன்னாடி நின்றுட்டு இருக்கிற இந்த தேவநேசன் என்ற பாஸ்டர் லிங்கேஸ்வரன் ஒன்றுமே இல்லாதவன் தான். எனக்கு பிரியமானவர்களே, பிறந்தவர்கள் 5 பேர், நல்ல வெல் செட்டில், அக்கா தங்கச்சி எல்லாம். யாரால என்ன பலன்? ஒரு பலனும் இல்லை. அப்படியே விட்டுட்டாங்க. நீங்க நினைக்கலாம், என்னுடைய சொந்தக்காரர் இருக்கிறார், என்னுடைய மாமா இருக்கிறார், என்னுடைய அக்கா இருக்கிறாங்க, ஒருத்தரம் வர மாட்டாங்க. அதுவும் இந்த காலகட்டத்திலே உனக்கு சரீர பலவீனத்தினாலே நீ இருக்கும்போது கூட ஒருத்தர் கூட வந்து இருக்கிறது இல்லை. ஹல்லேலூயா. முன்பெல்லாம் எனக்கு தெரிந்து அந்த காலகட்டங்களிலே ஒருத்தருக்கு உடல்நிலை சரியில்லைன்னா மருத்துவமனையில் இப்போ 20 பேர் உட்கார்ந்துட்டு இருப்பாங்க வெளியே. இன்றைக்கு கணவன் அட்மிட்டான மனைவி இல்லை, மனைவி அட்மிட்டான கணவன் இல்லை, அப்பா அம்மா உடம்பு சரியில்லைனா பிள்ளைகள் இல்லை. ஹல்லேலூயா. இன்றைக்கு நம்முடைய இருதயத்தை யார் பிடிச்சிருக்கிறார்? சாத்தான் பிடிச்சி வச்சிட்டு இருக்கிறார். காரணம், நம்ம தேவனை நோக்கி நம்முடைய இருதயத்தை தேவனிடத்திலே கொடுப்பதே கிடையாது. ஹல்லேலூயா. 1 யோவான் 3வது அதிகாரம் 20வது வசனம் படிக்கிறேன். 1 யோவான் 3வது அதிகாரம்